நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும் படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். சிம்சோன் ஒரு விடுகதை சொன்னான். 7 நாளுக்குள் அறிவிக்க வேண்டும். 7 நாட்களும் விருந்து நாட்கள். இந்த இடத்துல அவன் சொல்லுகிறாள், நீ போய் உன் புருஷனை நயம் பண்ணு. இந்த விடுகதைக்கு அர்த்தம் புரியவில்லை, அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே நயம் பண்ணு. வேதத்திலே இங்கே சிம்சோனுக்கு இப்படிப்பட்ட சோதனை வருது. சிங்கத்தை ஜெயித்தான், பெலிஸ்தியர்கள் எல்லாம் ஜெயித்தான், நயம் பண்ணப்படுகிறதை அவனால் ஜெயிக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளாகி நாம் இவைகளையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்தான், மாம்சத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது. மாம்சத்தையும் ஜெயிக்கணும். ஆண்டவர் இந்த பலனை நமக்கு தருகிறார். நம்ம எதில் போராட்டத்துக்குள் இருக்கிறோம் அல்லனா சோதனைக்குள் இருக்கிறோம் என்று பார்த்து அந்த காரியத்திலே தேவனை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் வந்து நமக்கு பலன் கொடுத்து தூக்கி எடுத்து ஜெயிக்க வைக்கிறார். இந்த சிம்சோனுக்கு 2 முறை இது போன்ற சோதனை வருகிறது. இந்த ஸ்திரீ நயம் பண்ணுகிறாள். அதே போலதான் பின்பு நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உடனே வாசிக்கும் போது, அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். தலைக்கு விலை பேசுறான் பாருங்க. யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு, ஆனால் சிம்சோனுக்கு இங்கே எவ்வளோ வெள்ளிக்காசு பேசப்படுது? 1100. அதுவும் 1100 மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் பெலிஸ்தியனுடைய அதிபதிகள் போய், பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அதிபதிகள் எல்லாம் போய் சொல்லுகிறார்கள், நீ இந்த குறிப்பிட்ட காரியத்தை அறிந்து கொண்டால் நாங்கள் உனக்கு ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு தருவோம். 1100 வெள்ளிக்காசு. நம்ம அபிஷேகத்தில் சத்துரு அவ்வளோ பயப்படுறான். அதிகமாக மதிப்பு கொடுக்கறது எதுக்குன்னா, அவனை தாக்குறது எதுன்னா சத்துருவுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பற்றி தேவ பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் சாத்தானுக்கு தெரியுது. ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு தருவோம். இதனால தான் பிசாசு நம்மளை ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் விட மாட்டேங்கிறான். ஒரிக்குள்ளே கொண்டு தள்ளிடுறான், சோலில் கொண்டு வச்சு மைண்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையை வச்சு அதுக்குள்ளே லாக் பண்ணி வச்சிடறான். எனவே மனிதன் அதற்குள்ளேயே சிறைப்பட்டு ஓடுகிறான். சிறைப்பட்டு அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அவனுக்குள் ஒரு சிறை, அந்த சிறைக்குள் இருக்கிறான். யார் எது சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அவன் அதிலிருந்து வெளியே வர விரும்பவும் இல்லை. சிறை கைதியாகவே வாழ விரும்புகிறான். ஏனென்றால் நாம் வெளியில் வந்துவிட்டால் கர்த்தருடைய அபிஷேகத்திற்குள் வந்து விடுவோம். அபிஷேகத்துக்குள் வந்து விட்டால் சத்துரு நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அபிஷேகத்திற்குள் வர, பரிசுத்த ஆவிக்குள் வர அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கலாம், நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம்லாம் பண்ணவே வேண்டாம். நீர் அசைவாடும். பரிசுத்த ஆவியானவரை நீர் அசைவாடும். பரிசுத்த ஆவியானவரை நீர் அசைவாடும். நீர் அசைவாடும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிரச்சனை வந்து இறங்கும் பாருங்க. அப்போ வரைக்கும் இருந்த எல்லா நுகத்தையும் அது உடைத்து போட்டுவிடும். ஸோ அது நம்ம வாழ்க்கை ஒரு விடுதலையாக மாறிடும். இதெல்லாம் சிம்சோனுக்குள்ள இந்த கிருபை இருந்தது. முதலாவது அவனை நயம் பண்ணுவதற்கு அவன் பெண் ஜாதி, அவள் நயம் பண்ணி கொண்டிருந்தாள். அவள் எதனால், எந்த பேஸில், எந்த அடிப்படையில் நயம் பண்ணினாள் என்றால், பெலிஸ்தியர்கள் சொல்லியிருந்தார்கள், இவளுக்கு வெள்ளிக்காசு தருவேன் என்று சொல்லவில்லை, உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் கொன்று போடுவோம், எரித்து போடுவோம், அக்கினினால் எரித்து போடுவோம் சொல்கிறார்கள். பயந்து போய் அவள் ஸ்தோத்திரம் நயம் பண்ண வருகிறாள். சிலரை சத்துரு பயப்படுத்தி தேவராஜ்யத்திலே தீமை செய்ய தூண்டுவான். சிலரை பயப்படுத்தி தேவராஜ்யத்தில் செயல்படுவதை நிறுத்த பார்ப்பான். உங்களோட நல்லா ஜெபிக்கிற ஆளை தடுக்க பார்ப்பான். இதெல்லாம் சத்துருடைய தந்திரம். இதை சிம்சோனுடைய பெண் ஜாதிக்கு தெரியவில்லை. எனவே அவள் விழுந்து போனாள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது தெரியும். பிசாசின் தந்திரங்கள் இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இப்படித்தான் வருவான் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அவன் எப்பொழுதும் தந்திரமாய் வருவான். இங்கே 2வது வருகிறான், தெளிலால் மூலம் வருகிறான். தெளிலால் மூலம் எப்படி வருகிறான்? ஒவ்வொருவரும் உனக்கு 1000 வெள்ளிக்காசை தருவோம். அந்த சிம்சோனுக்குள் இருக்கிற அந்த மகாபலன் எதனால இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்த விரும்புகிறோம்.
சோத்திரம். சிறுமைப்படுத்த விரும்பும் ஆவி, நம்மை சிறுமைப்படுத்தி வேடிக்கை பார்க்கும் ஆவிகள், நம்மை சிறுமைப்படுத்த வைத்து கலிகூறும் ஆவிகள், கர்த்தர் இவைகள் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது எல்லா பிசாசின் கூட்டங்களும் சேர்ந்து தேவகுமாரனை கொன்றுவிட்டோம் என்று சொல்லி கலிகூர்ந்ததாம். கலிகூர்ந்த நேரத்தில் தான் இதோ உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் அங்கே வந்தார். சோத்திரம். அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தெல்லாம் உரிந்து கொண்டார். இதே போலத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிறுமைப்படுத்த வைத்து, உங்களை வேதனைப்படுத்த வைத்து, அந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்குரிய கிருபை அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்துக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் என்ன சிறுமைப்படுத்த வச்சு, என்ன வேடிக்கை பார்க்க நினைக்கிற ஆவிகளின் உலகத்திற்கு விரோதமாய் இப்பொழுது நான் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அழிக்கும்படி கர்த்தருடைய சேனை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய உதவியை நான் கேட்கிறேன். இப்பொழுது நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவிகளின் உலகம் யார் யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறதோ இப்பொழுது கர்த்தர் உதவி அனுப்பும்படி பரலோகத்திற்கு நேரே அடியே என்னுடைய கரத்தை நீட்டுகிறேன். உம்முடைய உதவி கிடைப்பதாக. எத்தனை லட்சம் பேர் இதை பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். யோசுவா கிபியோனியர்களோடு அவன் தெரிந்தோ தெரியாமலோ உடன்படிக்கை பண்ணிவிட்டான். இந்த உடன்படிக்கை பண்ணினதின் அடையாளம் என்ன? அதை தேவன் அங்கீகரித்தார். ஏனென்றால் சவுலின் குடும்பத்தார் கிபியோனியரை கொன்று போட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு அங்கே பஞ்சத்தை கட்டளையிட்டார். ஏனென்றால் உடன்படிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். இதே போல தெரிந்தோ தெரியாமலோ நாம் தேவனிடத்திலே உதவி கேட்கும் போது அதை பெற்றுக்கொள்ளுக. எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார். சோத்திரம். இந்த உலகம், இந்த ஆவிகளின் உலகம் நமக்கு ஒரு சிறுமையை கொடுத்து கலிகூற நினைக்கிறது, சந்தோஷப்பட நினைக்கிறது, நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அது வேடிக்கை பார்க்க நினைக்கிறது. ஆனால் அதற்கு இடம் கொடுக்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்படி சிம்சோனுக்கு விரோதமாய் நீ நயம் பண்ணு, நயம் பண்ணு, உனக்கு 1100 வெள்ளிக்காசு. ஸ்தோத்திரம். பணத்துக்காக வாழ்கிறவர்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஸ்தோத்திரம். ஆகா, சிம்சோனை காமிச்சு கொடுத்தா 1100 வெள்ளிக்காசு. ஆனால் இவ பணத்துக்காக வாழ்கிறவா அதுக்கு சம்மதித்தாள். நீங்களும் நானும் பணத்துக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை எதை மையமாக வைத்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை நமக்காக ஜீவனை தந்த கர்த்தருக்காக இருக்கிறது. இப்படி இருதயத்தை தேவனை விட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு நிறைய போராட்டம் தேவ பிள்ளைக்கு இருக்குது. உங்களை எப்படியாவது ஜெபம் பண்ண விடக்கூடாது, உங்களை எப்படியாவது ஊழியம் செய்ய விடக்கூடாது, உங்களை எப்படியாவது கர்த்தரை ஆராதிக்க வர விடக்கூடாது, உங்களை எப்படியாவது வேதத்தை வாசிக்க விடக்கூடாது. இதுக்கு தடை செய்யும் நிறைய தடைகளை சத்துரு கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அதெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் கரம் நீட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல ஆதரவுகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை சத்துரு தொட முடியாது. அப்பம் என்னும் ஆதரவு, சோத்திரம், வாலிபர்கள் என்கிற ஆதரவு, பராக்கிரமசாலிகள் என்கிற ஆதரவு, யுத்த வீரர்கள் என்கிற ஆதரவு, தண்ணீர் என்கிற ஆதரவு, நன்மைகள் என்கிற ஆதரவு, என்னென்ன ஆதரவெல்லாம் இருக்குதோ சகல ஆதரவுகளையும் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி எனக்குரிய எல்லா ஆதரவு இந்த மாவட்டத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்திய தேசத்தில், இந்த கால உலகத்தில் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற சகல ஆதரவுகளையும் நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லா ஆதரவுகளும் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆதரவுகளும், பரலோகம் எனக்கென்று வைத்திருக்கிற சகல ஆதரவுகளையும் ஆண்டவரே நாங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறோம். விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே பணங்களோ, நன்மைகளோ, மேன்மைகளோ, வேலைகளோ, பதவிகளோ, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களோ, எல்லா தெய்வீக சுகமோ, மேன்மையோ, நன்மையோ, எல்லா ஆதரவுகளோ கட்டவிழ்க்கப்பட்டு வருவதாக. எல்லா ஆதரவுகளும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிற ஆதரவு கொஞ்சம் தான். இனி கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற ஏராளமான ஏராளமான ஆதரவுகளை, சகல பொக்கிஷங்களை வரவேற்கிறோம், சகல மேன்மைகளை வரவேற்கிறோம், சகல தயவுகளை வரவேற்கிறோம், இரக்கங்களை வரவேற்கிறோம், நன்மைகளை வரவேற்கிறோம். சோத்ரம் சோத்ரம். ஏராளமான ஆதரவுகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார்.
நாம் சகல ஆதரவோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திக்கி திணறி வாழ வேண்டும் என்று வேதம் விரும்பவில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவரையும் தேவன் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். எல்லா சகல ஆசீர்வாதங்களோடு வாழ்வது தேவ திட்டமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே ஆதரவுகள், ஸ்தோத்திரம், இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை தடுத்து வருகிற இந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்குரிய, ஸ்தோத்திரம், அந்த பகுதியிலே சிம்சோன் அவனுக்கு அந்த வெளிச்சம் இல்லாதிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களையும் அடித்து ஜெயித்து விட்டு நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பூரணமும் உண்டு, எல்லா நன்மையும் உண்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள். அழைத்தவரை நம்புகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவரை நம்புகிறேன். இரண்டாவது, என்னை அழைத்தவரை நம்புகிறேன். இயேசுவை நோக்கி நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நீங்கள் வேற எதை பார்த்தாலும் வண்டி ஓடாது, ஸ்தோத்திரம், நின்றோம். ஆனால் இயேசுவை பார்த்து ஓடினா கடைசி வரை ஓடும், ஜெயமாக ஓடும், ஜெயித்து கொண்டே ஓடும். அல்லேலூயா. இந்த இருதயத்தை அவன் நயம் பண்ணுகிற ஆவி. 1 ராஜாக்கள் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். இப்போ இந்த இருதயம் என்ன செஞ்சிருச்சு? நல்ல காலையில் எழும்பி ஜெபிக்கிற இருதயம், நல்ல வேதம் வாசிக்கிற இருதயம், நல்ல இரவில் ஜெபிக்கிற இருதயம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிற இருதயம், ஸ்தோத்திரம், வழுகி 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 கர்த்தரை விட்டு தூரம் போயிடுச்சு. ஒரே நாளில் தூரம் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் தூரம் போயிடுச்சு. இப்படி நயம் பண்ணுகிற ஆவிகள் இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே, நீ சம்மதியாதே. அடுத்து யார் நயம் காட்டுறாங்களா? பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதிக்காதே. உங்களை நயம் காட்டுகிறது யார்? உங்களை நைஸ் பண்ணி, உங்களை ப்ளீஸ் பண்ணி, உங்களை ரொம்ப புகழ்ந்து, உங்களை சத்துரு இழுத்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை நயங்காட்டி அழைக்கிறார், அது ஆசீர்வாதமானது. ஆனால் மனுஷனோ, உலகத்தின் ஆவியோ நம்மை நயங்காட்டாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது அழுது அழுது. இந்த அம்மாமார் அழுதாலே அந்த வீடு பாவம்தான். சில வீடு ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் என்னென்னா, அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கும். நீங்கள் அழுதிங்கன்னா உங்கள் வீடு நரகத்துக்கு சமம். நரகத்தில் தான் என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும் இருக்குமா. அழுறது எங்கன்னா, அன்னாளை போல் ஆலயத்தில் அழணும், அன்னாளை போல தேவ சமூகத்தில் தான் அழணும். நீ கண்ணீர் விட வேண்டிய இடம் உன்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக, உன்னை இந்த பூமியில் வைத்திருக்கிற கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விடுங்க. எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வர்றோமோ அப்போல்லாம் கண்ணீர் வரட்டும், தப்பே கிடையாது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்கள் வீட்டில் அந்த அழுகையின் ஆவி, அந்த ஆவி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. அந்த துக்கத்தின் ஆவி நம்ம வீட்டில் உலாவக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கை வைத்து ஜோமனு. இயேசுவின் நாமத்தில் துக்கத்தின் ஆவி என் வீட்டுக்குள்ளே உலாவ தடை விதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை விட்டு வெளியே போ. துக்கத்தின் ஆவி விலகட்டும், துக்கத்தின் ஆவி வெளியே போ இயேசுவின் நாமத்தில். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவள் அழுது. எப்படி அழுதாலும் சொல்லப்பட்டிருக்குது 17ஆம் வசனத்தில் பாருங்க. விருந்துண்கிற 7 நாளும். விருந்து எப்போ அழுதுகிட்டு இருக்கிறா? விருந்துண்கிற 7, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுது கொண்டு இருக்கிறா. நல்ல ஒரு சந்தோஷ நேரத்தில் அழுதுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உங்க மேல ஆனந்த தைல அபிஷேகம் தான் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க போனீங்கன்னா அந்த வீடு எப்படி மாறிடணும்? அப்படி ஆனந்த தைலம், அப்படி சுற்றி இருக்கவங்களாம் கலகலப்பாக மாற்றிடணும். எத்தனை பேர் அப்படி நடத்துறீங்க? யோசிங்க. எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? நல்லா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நமக்குள்ள நம்ம போகிற இடம் அப்படி கலகலப்பாக மாறிடணும். சிலர் போனால் 10 பேர் அள வச்சுட்டு வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய ஆவி. நம்ம மேலே இருக்கிற ஆனந்த தைல அபிஷேகம் நம்மளை சுற்றி இருக்கவங்கள கலகலப்பாக மாற்றிடும்.
ஆமென். இருக்க விரும்புகிறீங்களா? இல்லைன்னா சத்துரு உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சுருப்பான். அது என்ன அபிஷேகம்? துக்க அபிஷேகம். அது உங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகும் பாருங்கள். சுற்றி இருக்கவங்கலாம் அப்படி உட்காந்துருவாங்க. இயேசு துக்க வீட்டிலே சந்தோஷத்தை உண்டாக்கி விட்டார். ஆனால் யாருக்குள்ளே பொல்லாதாவி வந்தாலும் எதிர்த்து நிற்போம். சாத்தான் பின்னால் சாத்தானே. இயேசு யாரை பார்த்து சொன்னார்? அவருக்கு வலது கை மாதிரி இருந்த பேதுருவை பார்த்து தான் சொன்னார். ஏன்னா அவர் சொன்னது பேதுருவை பார்த்தல்ல, பேதுருக்குள்ளே இருந்த பிசாசை பார்த்து. பின்னால் சாத்தானே, நான் சிலுவைக்கு போகிறேன், நீ என்ன குறுக்க வந்து நிற்கிற? என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படியே இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை அனுப்புங்க. அந்த துக்கத்துக்கு பின்னால், பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்பிரிட் வெளியே போயிடும். உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போயிடும். ஹல்லேலூயா. அதனால் நல்ல ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரம்பணும். எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். 7 நாளும் அழுது கொண்டிருப்பாள். அடுத்து சொல்ல, நீ என்னை நேசியாமல், அடுத்து என்ன செய்கிறா? அன்பை சந்தேகப்படுகிறாள். சந்தேக ஆவி உள்ள வந்துருச்சு. நீ என்னை நேசிக்கல. இப்போ அவள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாள். நிறைய குடும்பத்தில் சந்தேகம். நீ என்னை நேசியாமல், நீ என்னை நேசியாமல், அன்பை குறித்து சந்தேகிக்கிறா. சந்தேக ஆவி ஒரு வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. கணவனை சந்தேகப்படுகிற மனைவி, மனைவியை சந்தேகப்படுற கணவன், சந்தேகத்தின் ஆவி, அந்த ஆவிக்கு நம்ம வாழ்க்கையில் இடமே கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. எப்பவும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஆவி. குற்றப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. கை வைத்து ஜெபம்னுங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த குற்றப்படுத்துகிற ஆவி என் வீட்டுக்குள்ளே செயல்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்குள்ளே செயல்படக்கூடாது. குற்றப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டி சிறைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எதையுமே குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறா. பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுறானா, நம்மளை பற்றி தேவன்கிட்ட குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறானா. இரவும் பகலும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் நம்ம இங்கே மட்டும் பார்க்கக்கூடாது, அங்கே பரலோகத்தில் உடனே போய் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்று, ஆண்டவர் அவனை சபிச்சு தள்ளினாலும் அவனுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறார். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று. அப்போ இயேசுவினிடத்தில் கேட்குறான், காலத்துக்கு முன்னே இங்கே என்ன செய்ய வேண்டாம், எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம். அப்போ ஏற்கனவே குறிச்சிருக்குது, அவனுக்குரிய பனிஷ்மெண்ட் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவனை பூரணமாக நரகத்துக்கு அனுப்ப முடியும். இது வரைக்கும் அவன் அப்படி நடமாடி அவனுக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறான். இதை புரிந்து தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்கள் எதிராளியானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எப்பவும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்போ குற்றப்படுத்துகிற பிசாசு நம்ம வீட்டுக்குள்ளே நடமாடக்கூடாது, ஊழி எல்லைக்குள்ளே நடமாடக்கூடாது. ஆனால் இப்படி சாத்தா எத்தனை தடவை குற்றப்படுத்தினாலும் வேத புத்தகத்தில் வருது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இயேசு எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அவருடைய கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம்முடைய நீதியின் கிரியையின்படி நம்மை ரட்சியாமல், நம்ம ரொம்ப நீதிமான்களா இருந்தோம், நற்கிரியை செய்தோம் என்று ரட்சிக்கவில்லை. அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்குள் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதை தான் ஆண்டவர் எப்படி மாத்திட்டார்? புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த தைலம். என்ன தைலம்? ஸ்தோத்திரம். அபிஷேக தைலம்னு ஒன்று பார்த்தோம். கீழையாத்தின் பிசின் தைலம் இருக்குது, அது நம்மளை குணமாக்கும். இங்கே ஆனந்த தைலம், அது நம்மளை சந்தோஷமாக வைத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி வாழ விரும்புகிறீங்க? என் ஆண்டவர் என்னை நிரப்பி அவருக்காக நான் நடமாட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் துக்கத்தெல்லாம் இயேசு சுமந்தார். அவர் துக்கம் நிறைந்தவராய், பாடு நிறைந்தவராய் இருந்தார். எதற்கு? நான் சந்தோஷமாக இருப்பதுக்கு தான். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. துக்கமே வெளியே போ, எனக்குள்ள நீ இருக்க இடம் இல்லை. சோதரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, துக்கமே வெளியே போ, எனக்குள்ள இருக்க இயேசுவின் நாமத்தில் உனக்கு அனுமதி இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த சந்தேகம், நேசியாமல் என்னை பகைக்கிறாய். அடுத்து உள்ள வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள என்ன கொண்டு வர பார்க்கிறா? பகை. பகையை இயேசு சிலுவையில் கொன்று விட்டார். பகையை உண்டாக்கிடுவான். எப்போ பார்த்தாலும் எதிரியாவே பார்க்கறது.
நமக்கு ஒரே எதிரி பிசாசு மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் யாரையும் எதிரியா பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எதிரியா பார்க்குற ஆவி இயேசுடைய ஆவி கிடையாது. எதிரியை கூட சிநேகிதனேன்னு பார்க்குற ஆவி தான் இயேசுடைய ஆவி. ஹல்லேலூயா. யாரையும் எப்படி பார்க்கக்கூடாது? சோத்திரம். மாமியார் வாழ்க, மருமகள் வாழ்க சொல்லுங்க. மாமியாராக இருந்தால் மருமகள் வாழ்கன்னு சொல்லணும். வீட்டுக்கு போனவுடனே மாமியாரெலாம் மருமகளை பார்த்து என்ன சொல்லணும்? மருமகள் வாழ்க. மாமியார் சொல்லணும் மருமகள் மாமியார் வாழ்கங்கணும். ஆமென். சோத்திரம். இப்படி எல்லாரையும் வாழ வைத்து சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வைத்து அவங்க மத்தியில் நாமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். சோத்திரம். பகைக்கிற ஆவி, பகையை கொண்டு வராங்க குடும்பத்துக்குள்ள பகை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பகையாய் நின்ற பிரிவினையின் நடுசுவரை உடைத்து போட்டார். இயேசு அதை உடைத்து நமக்கும் தேவனுக்கும் நடுவில் சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பகையை உண்டு பண்ணுகிற சாத்தான் கட்டப்படுவானாக. ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கு நடுவில் பகையை உண்டு பண்ணுகிற சத்துரு அழிக்கப்படுவானாக. பகையாய் நின்ற பிரிவினையின் நடுசுவர் தகர்க்கப்பட்டது. எனக்கும் பரலோகத்துக்கு நடுவில் பகையே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வேதம் என்ன சொல்லுது? அவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். இயேசு மேலே பிரியமாக இருக்கிறாரா? நம்மளை பற்றி என்ன சொல்லுகிறார்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். என் மேலே பிரியம். தேவன் இப்போ நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சோத்திரம். ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம நிமித்தம் அல்ல, அவருடைய குமாரன் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு முகத்தை பார்த்து நம்ம மேலெல்லாம் பிரியமாக இருக்கிறார். என் மேலே தேவ கோபம் இல்லை, என் மேலே தேவனுக்கு பகை இல்லை, என் மேலே தேவனுக்கு விரோதம் இல்லை, என் மேலே தேவனுக்கு கசப்பு இல்லை. அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். பிள்ளனா பிள்ளனா பாவி இல்லை, பாவி இல்லை. பிள்ளனா பிள்ளனா பாவி இல்லை, பாவி இல்லை. உலகமே தோன்றும் முன்னமே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். உலகமே தோன்றும் முன்னமே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். மாசற்ற வாழ்வு வாழ, மாசற்ற வாழ்வு வாழ, புனிதராய் வாழ, புனிதராய் வாழ. பிள்ளனா பிள்ளனா பாவி இல்லை, பாவி இல்லை. ஆண்டவர் நம்மளை இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏன் உங்களை ஒன்றுக்கும் உதவாத ஆள், நான் செஞ்சால் நான் என் காரியம் வாய்க்காது, நடக்காது, நான் ஒரு சாபத்தில் இருக்கேன், இப்படிலாம் நினைக்காதீங்க. இயேசு நம்மளை விடுதலையாக்கியிருக்கிறார். அவர் பிள்ளையா நான் இருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்க. என் சாபங்களை எல்லாம் இயேசு சுமந்தார். எனவே சாபத்திலிருந்து நான் விடுதலை பெற்றவன். என் துக்கத்தை இயேசு சுமந்தார். துக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றவன். என் பாரங்களை இயேசு சுமந்தார். பாரத்திலிருந்து விடுதலை பெற்றவன். என் வியாதியை இயேசு சுமந்தார். வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வலப்புறம் இருக்கிற ஆடு, இடது பக்கம் இருக்கிற ஆடு, வலது பக்கம் இருக்கிற ஆடு செம்மறி ஆடு. உங்களை என்னையும் வலது பக்கத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பா யார் இருக்கிறா? பகையை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க. எத்தனை வீட்டுக்குள்ளே பகை உலாவுது? அதெல்லாம் வெளியே வரட்டுங்க. என் வீட்டுக்குள்ளே பகைக்கு இடம் இல்லை, என் வாழ்க்கைக்குள்ளே பகைக்கு இடம் இல்லை, எனக்குள்ள பகைக்கு இடம் இல்லை. பகையை நான் வளர்க்க மாட்டேன். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர்.
பகையை வீட்டில் வளர்க்காதீங்க, பகையை உங்களுக்குள்ள வளர்க்காதீங்க. அவர் பகையை சிலுவையிலே கொன்று பகை அழிக்கப்பட்ட வாழ்க்கை. அதான் வேதம் சொல்லுது, கூடுமானால் யாவரோடு என்ன செய்யுங்க, சமாதானமாக இருங்கள். சமாதானமாக இருக்கிற நாம் சமாதானமாக இருப்பதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சமாதானமாக இருக்க தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க. கணவன் மேலே இருக்கிற பகெல்லாம் அப்படி உருகுது, மனைவி மேலே இருக்கிற பகெல்லாம் மாறுது, குடும்பத்தில் இருக்கிற பகை மாறுது. உலகத்தில் யார் மேலேயும் பகையை வளர்க்க வேண்டாம். எல்லாரையும் நேசிக்கிற நல்ல இருதயம், தேவ சாயல் நமக்குள் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவ கிருபை நமக்கு உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 14:16. பகையாயிருக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே. அடுத்து என்ன சொல்றாய்? இவன் எனக்காவது விடுவிக்கவில்லையே. உடனே அவன் சொல்றான், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். கரெக்டாக தான் இருக்கிறான். தாய் தகப்பனுக்கே நான் சொல்லலையே, இத்தனை வருஷம் என்னை பெத்து ஆளாக்குனாங்களே, அவங்களுக்கே நான் சொல்லலையே, இப்போ உனக்கு எப்படி சொல்லுவேன்? எனக்காவது விடுவிக்கலாம்ல. இந்த தந்திர ஆவிகள், இப்போ அவள்கிட்ட இருந்து என்ன வருது பாருங்க, தந்திர ஆவி. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எல்லா தந்திரங்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக வருகிற சகல தந்திரங்களும், சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற தந்திர வார்த்தைகள் அபத்தமாய் போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. அவர்கள் காக்கப்படுவார்களாக, அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக. பரலோக பிதாவே, நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே சோதரி, எங்களுடைய அறிவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆவியானவர் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் பரலோகத்தின் வெளிச்சத்திலிருந்து எங்களுக்கு நீர் காண்பித்து கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நடைமுறை வாழ்க்கையை நீர் பேசியிருக்கிறீர். எங்கள்கிட்ட இருக்கிற அறியாமைகளுக்காக வருந்துகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற அறியாமை மாற உம்மிடத்திலே நாங்கள் நெருங்குகிறோம். இயேசுவே, சிலுவையில் எங்களுக்காக எங்கள் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டவரே, இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் ஆண்டவரே, இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிற அந்த நிலைமை மாறுவதாக. எப்பொழுதும் தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தேகிக்கிற ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த தந்திர நிலைமைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாவதாக. உடைய வசனம் போஜனமாக இருக்கிறது, அவைகளை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தனிநபரை ஆசீர்வதியும். எங்களை வெறுமையாக்குகிறோம். என்னுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உடைய மேன்மையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஒன்று போலவே இருக்கிறோம் ஆண்டவரே. அந்தந்த இடத்துல நாங்கள் யார் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமும் கிருபையும் நன்மையும் உண்டாவதாக. மகிமைப்படும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.